அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஓசின்னு சொல்லக்கூடிய ஆர்மி ஆர்டனன்ஸ் கார்ப்ஸ் சென்ட்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா 723 வேகன்சியோட வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்று முதல் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். டிசம்பர் 2ஆம் தேதியிலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி செலெக்ஷன் பண்ண போகிறாங்க, இது கூட முழுமையான விவரங்கள் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு கூட நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்டீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் பட்டனில் ஆல் அப்டேட் செட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஃபஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டும் எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது, இதுக்கான சேலரி 7th பே கமிஷன் படி சேலரி என்ன, இது என்ன லெவல் ஆஃப் போஸ்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ மெட்டீரியல் அசிஸ்டன்ட் எம்ஏன்னு சொல்லக்கூடிய இந்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 19 போஸ்ட் இருக்குது. ஸோ இது வந்து லெவல் 5ல் வந்து 29,200 வந்து 99,300 வரைக்கும் சம்பளம் கிடைக்கின்றாங்க. இதே நீங்கள் ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் லெவல் 2ல் 19,900 63,200 வரைக்கும் சேலரி கிடைக்கும். ஸோ இதுக்கான வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 27 வேகன்சி சொல்கிறாங்க. சிவில் மோட்டார் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 2ல் வந்து 19,900 வந்து 63,200 கிடைக்கும். ஸோ இதுக்கான வேகன்சி 4 வேகன்சி. டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கிரேட் 2க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 14 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது லெவல் 2ல் இதுவும் 19,900 63,200 கிடைக்கின்றாங்க. ஃபயர்மேன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேகன்சி அதிகமாக இருக்குது. 247 வேகன்சி கொடுத்துருக்காங்க லெவல் 2ல். இதுவும் அதே சேலரி தான், 19,900 முதல் 63,200 சொல்கிறாங்க. கார்பெண்டர் ஜாயினருக்கு பார்த்திங்க அப்படின்னா லெவல் 2ல் அதுவே சம்பளம் தான். ஸோ இதுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. பெயிண்டர் டிகார்டருக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து சேலரி அதே தான், லெவல் 2 தான். எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இருக்குல்ல, ஸோ இதுக்கு வந்து லெவல் 1ல் 18,000 56,900 வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான வேகன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, 11 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகன்சி அதிகமாக இருக்குது. இருக்குதுல இதுதான் கொஞ்சம் அதிகமான வேகன்சி, 389 வேகன்சி இருக்குது. லெவல் 1ல் 18,000 56,900 வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதை பார்த்திங்க அப்படின்னா மேலே அண்டர்ஸ்டுட் எவ்வளோ, இடபிள்யூஎஸ் எவ்வளோ, ஓபிசி எஸ்சி எஸ்டி எவ்வளோ, ஸோ இது மாதிரி ரிசர்வேஷனுக்கெல்லாம் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ரீஜன் வைஸ் வேகன்சி மென்ஷன் பண்ணியிருக்காங்கப்பா. நம்ம வந்து சதர்ன் ரீஜனில் இருப்போம். சதர்ன் ரீஜன் பாருங்கள், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, தமிழ்நாடுன்னு போட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ வேகன்சின்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, ரைட்டா? ஸோ எலிஜிபிலிட்டி கண்டிஷனை பொறுத்தவங்க ஏஜ் லிமிட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏஜ் லிமிட் அண்ட் மினிமம் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் ஆஸ் ரூல் படி பார்த்தீங்கன்னா பிட்வீன் 18 to 27 இயர்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. குறைந்தபட்சம் 18லேருந்து அதிகபட்சம் 27 வயசுக்குள்ளே இந்த மெட்டீரியல் அசிஸ்டன்ட் வந்து இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கிராஜுவேட் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அல்லது டிப்ளமோ இன் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் அல்லது டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் எனி டிசிப்ளின், ரைட்டா? டிகிரி அல்லது டிப்ளமோ முடிச்சிருந்தால் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்குல்ல, அதாவது ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருக்குல்ல, இதுக்கு வந்து நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். குறைந்தபட்சம் வந்து 18லேருந்து 25 வயசு இருக்கணும்னு சொல்கிறாங்க. டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். டைப்பிங் ஸ்பீட் 35 வேர்ட் ஃபார் மினிட் இன் இங்கிலீஷ் அண்ட் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏ டைப்பிங் ஸ்பீட் ஆஃப் 30 வேர்ட்ஸ் பர் மினிட் இன் ஹிந்தி, ஒன்று இங்கிலீஷு இல்லைனா ஹிந்தி, ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் அந்த இவங்க சொல்லக்கூடிய இந்த டைப்பிங் ஸ்பீடு இருக்குன்னு சொல்கிறாங்க. சிவில் மோட்டார் டிரைவரை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 18 அதிகபட்சம் 27 வயசு வரைக்கும் இருக்கலாம். மெட்ரிகுலேஷன் பாஸ், அதாவது 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சிருக்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணுன்றாங்க. டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கிரேட் 2க்கு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 18 அதிகபட்சம் 25 வயசு இருக்கலாம். 10+2 வந்து நீங்கள் முடிச்சிருக்கோம், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இங்கிலீஷ் வந்து ஃப்ளூன்ஸாக பேசுகிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போன்றதும் சொல்கிறாங்க. ஃபயர்மேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 18 அதிகபட்சம் 25 வயசு, 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கார்பெண்டர் ஜாயினர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணி இது கூட வந்து ஐடிஐ நீங்கள் வந்து ட்ரேடிங் முடிச்சிருக்கீங்க, இதுக்கு ரிலவெண்ட்டான ட்ரேடிங் முடிச்சிருக்கீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இது 10th + ஐடிஐன்னு வச்சுக்கலாம். பெயிண்டர் டிகார்டருக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து 10th + ஐடிஐ வந்து சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆக்சுவல் ஒர்க் இன் த ட்ரேடு, ஸோ இந்த பெயிண்டருக்கு ரிலேட்டடான ட்ரேடில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதும் சொல்கிறாங்க. குறைந்தபட்ச ஏஜ் வந்து 18லேருந்து 25 வயசும், மேக்ஸிமம் 25 வயசுன்னு போட்டிருக்காங்க. எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. conversant with the duties of the respective trade with 1 year experience in the trade. ஸோ எம்டிஎஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏஜ் வந்து குறைந்தபட்சம் 18 அதிகபட்சம் 25 வயசு சொல்கிறாங்க. ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்கிறாங்க. மெட்ரிகுலேஷன் பாஸ், அதாவது 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்றத சொல்கிறாங்க, ரைட்டா? சர்டிஃபிகேட் இன் ட்ரேட் ஃப்ரம் த ரெகனைஸ், அதாவது ஐடி சர்டிஃபிகேட் ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கானா இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. இது ஒரு விஷயம் கவனிக்கணும்.
அப்ளை பண்ணுறதுக்கு என்ன சார் கடைசி இப்போ டிசம்பர் 2ஆம் தேதி வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 21 நாள் டைம் சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து 23 வரைக்கும் வரும். பட் இருந்தாலும் ஒரு நாளைக்கு முன்னாடியே பண்ணிவிடுங்க. ஸோ டிசம்பர் 22 வரைக்கும் டைம் வச்சுக்கோங்க. டிசம்பர் 22க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. 21 டேஸ் தான். அதாவது வெப்சைட்டில் இவங்க எப்போ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்களோ அதுலேருந்து 21 நாட்கள் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதாங்க. ரைட்டா? ஸோ 21னா இன்றைக்கி 2ஆம் தேதி 2/23 வருது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே 22 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வெப்சைட் பார்த்துக்கோங்க, aocrecruitment.gov.in. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதிலே பிடிஎஃப்பும் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் பிடிஎஃப்பும் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரைட்டா? நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டெவலப் பண்ணி முழுமையாக படித்து பார்த்துக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸும் ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் இருக்குது. ஓபிசி அப்படின்னா நீங்கள் பிசி எம்பிசி டிஎன்சி வருவீங்களா? ஸோ நீங்கள் தான் ஓபிசி. ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ரைட்டா? மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ் வந்து 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவைப்படுச்சுன்னா இந்த டேபிள் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தாச்சு. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ன்னு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து மெடிக்கல் அசிஸ்டன்ட் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் மட்டும் தான். ரைட்டா? குவாலிஃபைங்க வந்து ஸ்டேஜ் 1 எதுவும் கிடையாது. ஆனால் ஜேஓய்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அதை கிளியர் பண்ணால் தான் நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் வந்து எழுத முடியும். இது வந்து குவாலிஃபைங் டெஸ்ட்டு. ரைட்டா? கட் ஆஃப் பண்ணுறது ரிட்டன் எக்ஸாம் பொறுத்து தான் போடுவாங்க. பட் முன்னாடியே வந்து குவாலிஃபைங் டெஸ்ட் வச்சுருவாங்க. டிரைவிங் அதே மாதிரி குவாலிஃபைங் டெஸ்ட் இருக்குது. டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு ரிட்டன் டெஸ்ட் மட்டும் தான். ஃபயர்மேனுக்கு வந்து குவாலிஃபைங் மெஷர்மெண்ட் ஏஜ், அதாவது உயரம், செஸ்ட் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து ரன்னிங் இருக்குது. ரைட்டா? ஃபிசிக்கல் அண்ட் டெஸ்ட் இருக்குது. இதெல்லாம் கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கு நீங்கள் போக முடியும். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. கார்பெண்டர் ஜானருக்கும் பார்த்தீங்கன்னா மேக்கிங் பர்னிச்சர் வுட் ஒர்க் இருக்கும். அது நீங்கள் குவாலிஃபைங்கில் பாஸ் பண்ணாத ரிட்டன் எக்ஸாமினேஷன். பெயிண்டர் டிகார்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து ஒரு பெயிண்டிங் அடிக்கிற மாதிரி உடன் ஒர்க்கு வந்து இருக்குது. அது முடிச்சா அது குவாலிஃபை ஆனால் தான் ரிட்டன் எக்ஸாம்னு சொல்கிறாங்க. எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக ரிட்டன் எக்ஸாம் தான். நீங்கள் ஒரு 10ஆம் பாஸ் பண்ணியிருக்கலாம், ஓகே, ரிட்டன் எக்ஸாம் மட்டும் தான். குவாலிஃபைங் டெஸ்ட் எதுவுமே கிடையாது. ரைட்டா? ஸோ பார்த்துக்கோங்க. ட்ரேட்ஸ்மேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் டெஸ்ட் இருக்குது. அது முடிச்சா தான் நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஸோ இது சொல்கிறாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு பேட்டர்னும் வந்து கொடுத்துட்டாங்க. லெவல் 1 லெவல் 2 போஸ்ட் அந்த சேலரி போட்டிருந்தாங்களே அதில் லெவல் 1 லெவல் 2 போஸ்ட்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை செக் பண்ணிக்குவாங்க. ரைட்டா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின் இருக்குது. 150 மார்க் சொல்கிறாங்க. 2 மணி நேரம் எக்ஸாம்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங்கு, நியூமெரிக் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ்லையுமே கொஸ்டின் வருது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. ரைட்டா? லெவல் 2க்கு 10+2 லெவல் ஸ்டாண்டர்டுக்குமே பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின் இருக்குது. இதில் இங்கிலீஷுக்கு பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் போட்டிருக்காங்க. ரைட்டா? அப்போ ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வந்து 25 கொஸ்டின் பண்ணி இங்கிலீஷுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து இங்கிலீஷுக்கு வந்து கம்மி இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கிலீஷ் வந்து கொஸ்டின் இருக்குது. இதுக்கு 2 மணி நேரம். பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. லெவல் 5 போஸ்ட்டுக்குமே பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் மார்க் இருக்கானா இருக்குது. 0.25 வந்து நெகட்டிவ் மார்க்கை கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி. கொஷின் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும், தமிழ்லாம் இருக்காது. ஸோ இந்த லாங்குவேஜ் பேப்பர் ஓகேவா? இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் அந்த இங்கிலீஷில் வர கொஸ்டின் இங்கிலீஷில் இருக்கும். மற்ற கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். ரைட்டா? ஸோ இதான் கொஸ்டின் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. சிலபஸ் பேட்டர்ன் வந்து இங்கே பாருங்கள், சிலபஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனுக்குலாம் நாங்கள் வந்து எதுவும் வெயிட்டேஜ் மார்க்கில் எதுவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய சின்ன சின்ன கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்கப்பா. இந்த நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 21 நாள் தான் டைமு. இன்று முதல் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கும் பட்சத்தில் இந்த போஸ்ட் வந்து உங்களால் எழுத முடியும். அதுவும் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓஎம்ஆர் மெத்தடில் தான் எக்ஸாம். ஸோ அது இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை சரியாக நான் கவனிக்க மாட்டேன். பட் வந்து ஓஎம்ஆர் மெத்தடில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கேண்டிடேட் சுட் எழுத்து பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், நோட் 2 ஓஎம்ஆர் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ ஓஎம்ஆர் மெத்தடில் தான் எக்ஸாம் இருக்கும். ஃபஸ்ட்டு குவாலிஃபைங் பாஸ் பண்ணிவிட்டு குவாலிஃபைங் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு குவாலிஃபைங் பாஸ் பண்ணிங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன், குவாலிஃபைங் இல்லாத போஸ்ட்டுக்கெலாம் டேரெக்டாக ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஸோ அதை நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க. ஸோ 723 போஸ்ட் ஒட்டு மொத்தமாக இருக்குது. போஸ்ட் வைஸாக பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ரைட்டா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணி எழுதி பாருங்கள். ரைட்டா? சதர்ன் ரீஜன்லையுமே வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் செலக்ட் ஆனீங்கன்னா இங்கே கூட சதர்ன் ரீஜனுக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி கூட வந்து இது பண்ணிக்கலாம். ரைட்டா? மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறது தேவையான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க்கு வந்து செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.